பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள். எப்படி என்றால், மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாமிசத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாமிசத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஹல்லேலூயா. பாருங்க, வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக வெளிப்படுத்துகிறார். மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஆம், மாமிச சிந்தையில் இருக்கும்போது ஆண்டவர் அதை விரும்பவே மாட்டார். அப்படி மாமிச சிந்தையில் இருக்கிறவர்கள் அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. நியாய பிரமாணத்தின்படி கீழ்ப்படிய முடியாது. மாமிச சிந்தையில் இருக்கிறவர்கள் அது கீழ்ப்படிய முடியாது. கீழ்ப்படியக்கூடாதபடி அது ஒரு தடையாகவே அமைகிறது. அப்போ மாமிசத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். அப்போ மாமிசத்துக்குட்பட்டவர்கள் உலக காரியங்கள் சிற்றின்பங்களுக்கு அடிமையாகி நம்ம அந்த மாம்சத்தின் அதாவது சரீரம் அந்த உலக காரியங்களுக்கு மாமிச கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இந்த காரியங்கள் உலக காரியங்களுக்கு அடிமைப்பட்டு ஐம்புலன்கள் என்னென்ன காண்கிறதோ என்னென்ன இச்சிக்கிறதோ அதன்படி செய்கிறவர்களாக இருப்பார்கள். அப்படி இருக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாய் ஒருபோது இருக்க முடியாது. ஆனால் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசமாய் இருந்தால், நீங்கள் மாமிசத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி எப்போது நம்மிடத்தில் வாசமாய் இருக்கிறார்? ஆண்டவர் நம்மளை தேடி வந்தார். ஆண்டவர் நம்மளை அவருக்கு பிரியமான பிள்ளையாக நம்மளை முன்குறித்து தேர்ந்தெடுத்து நாம் இரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வரும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய அக்கிரமங்களுக்காக தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தாரே, அதை உணர்ந்து நாம் ஆவிக்குரியவர்களாக அந்த மறுபடி பிறக்கிற அனுபவத்துக்குள்ளே வரும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார். அப்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்யும்போது தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாமிசத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். பாருங்க, ஆண்டோடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்யும்போது நாம் மறுபடி பிறக்கிற அனுபவத்துக்குள்ளே வருகிறோம். மாமிச சிந்தை அது மரணம். அந்த பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கின தேவன் பரிசுத்த நமக்குள்ளே இருக்கும்போது அந்த பாவ வாழ்க்கையில் நாம் ஈடுபடாமல் ஆண்டவரை தேடுகிற அனுபவத்துக்குள்ளே வருகிறோம். ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறோம். அப்படி ஆண்டவரை தேடும்போது நாம் ஆவிக்குரியர்களாய் இருக்கிறோம். அப்போ ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமானபடி நடக்க வேண்டும். நாம் நம்மளுடைய சுபாவங்கள், எண்ணங்கள், செயல்பாடுகள், நம்மளுடைய குணாதிசயமே மாற்றத்தை, நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை நம்மளோட பழகிறவர்கள் காணும்படியாக, முன்ன மாதிரி நீ இல்லை, இப்போ எவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டியே, அந்த உலக பிரகாரம் வாழும்போது இந்த வாழ்க்கைக்கும் ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்து நாம் மறுபடி பிறக்கிற அனுபவத்தில் வரும்போது முற்றிலுமாக நமக்குள்ளே பெரிய மாற்றத்தை நம்மளோட பழகிறவர்கள் உணர முடியும். அப்படி இருக்கும்போது கிறிஸ்துவின் அந்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்து நம்மளை அனுதினம் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ நாம் மாமிசத்துக்குட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் மாற்றப்படுகிறோம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் கிறிஸ்துவிட ஆவி இல்லாதவன் உலக பிரகாரம் வாழ்கிறவனிடத்தில் கிறிஸ்துவோட ஆவி இருப்பதில்லை. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. வேதம் திட்டும் தெளிவாக சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க உங்களோவரோட அடிமை என்னோடும் இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் சொல்லுகிறது என்னவென்றால், நாம் கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாக நாம் ஆவிக்குரிய ஜீவத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள்.
நான் மாமிசத்தின் கிரியைகள், உலக காரியங்கள், சிற்றின்பங்கள், உலக இச்சைகளுக்கு ஒருபோதும் நாம் இடம் கொடுக்காதபடி நாம் ஆவியினால் பிறக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்கு பிரியமான காரியங்களை செய்து கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார், நான் அநேகருக்கு அதை வெளிப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும், கிறிஸ்து அவருடைய இருதயத்தின் ஏக்கம் என்னுடைய இருதயத்தின் ஏக்கமாக மாற வேண்டும் என்று ஒரு அர்ப்பணிப்போடு நம் வாழ்க்கையை வாழுவோம் என்றால் ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். நீங்கள் மாமிசத்துக்குட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். எப்போது? ஆவியான நமக்குள்ளே வாசம் செய்வது. இதை உணர்ந்தவர்களாக இந்த நாளில் ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நேர்ந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோட ஆண்டவரே அப்பா, நீர் இடைப்பட்டு ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே, விசேஷமாக 2025 வருடத்தின் ஜூன் மாதத்தின் 21ஆம் தேதியை காண கிருபை செய்கிறேன். நன்றி தகப்பனே அப்பா, ஸ்தோத்திர கதை. நீர் அனுதினமும் ஆவியானவரே, நீங்கள் அனுதினமும் எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. ஸ்தோத்திர கத்தாவே, உலக காரியங்களுக்கும் சிற்றின்பங்களுக்கும் ஆண்டவரே அப்பா, உமக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு ஈடுபடாதபடி ஆண்டவரே ஆவியானவரே, எங்களை நீர் முழுவதுமாக ஆட்கொண்டு நடத்துகிறீர் ஆண்டவரே அப்பா. எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. ஆவிக்குரிய பிள்ளைகளாக எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிற ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரக்கத்தை மாமிசத்தின் சிந்தைகளுக்கு ஒருபோது நாங்கள் இடம் கொடுக்காதபடி அப்பா, எங்களை ஆண்டவரே நீர் பக்குவப்படுத்தி பலப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நீங்கள் நடத்தி கொண்டிருக்கீங்கப்பா. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்துறேன். நன்றி அப்பா. இந்த புதிய நாளில் அப்பா, அந்த அதிகாலையில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை எழும்பி பிரகாசிக்க நீ கிருபை பாராட்டுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வசனத்தின்படி அப்பா எங்களை நாங்கள் முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம் ஐயா, அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீரே எங்களை ஏற்றெடுத்து நடத்துங்கப்பா. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.